ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு மீன் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் மீன் மசாலா. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம எப்போதும் 1 மணி நேரம் சூரிய ஒளியில் இருக்கணும். சூரிய ஒளியில் விட்டமின் டிங்கிற சத்து இருக்குது. அந்த சத்தை நம்ம ரொம்ப நாள் இந்த மாதிரி 1 மணி நேரமாச்சும் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு தைராய்டுங்கிற பிரச்சனை வந்துடுது. இது நமக்கு வந்த பின்னாடி தான், டாக்டர் சொன்ன பின்னாடி அப்புறமா தான் நம்ம போய் அந்த வெயிலில் உட்காரோம். நம்ம அதுக்கால சின்ன பிள்ளைங்களை எல்லாத்தையும் 1 மணி நேரமாச்சும் வெயிலில் இருக்க வச்சோம்னா நம்ம வளர்ந்த உடனே அந்த தைராய்டு பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கலாம். அதனால் விட்டமின் டி கிடைக்கணும்னா எப்போயும் 1 மணி நேரம் சூரிய ஒளியில் இருக்க பழகிக்கங்க. தைராய்டு வந்தவங்களும் இருங்க, சின்ன பிள்ளைங்களையும் எப்போதும் 1 மணி நேரமாச்சும் வெயிலில் விளையாட சொல்லுங்கள். நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் உக்காந்து தான் செய்கிறீங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். பிள்ளைங்களுக்கு வரவே வராது. ஓகேங்களா? நான் இப்போது சமையலுக்கு போகலாம். இப்போது நான் இது ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது பாறை மீன் நான் எடுத்திருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது கல் உப்பு நான் போட்டிருக்கேன். இதை ரெண்டையும் பிசைஞ்சு இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லேசாக தண்ணி போட்டுக்குவோம். லேசாக தண்ணி போட்டு இதில் எல்லாத்தையும் பரட்டி வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊறணும். அதுக்காக தான் நான் இப்பயே பரட்டி வைக்கிறேன். நான் இது மஞ்சத்தூள் முதல்லையே ஊற போட்டதுனால இதில் மஞ்சத்தூள் போடல. நீங்கள் ஒரு வேளை மீன் மஞ்சத்தூளில் போடலை அப்படின்னு சொன்னேன்னா அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கங்க. ஓகேங்களா? நான் இதில் முன்னையே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதனால தான் அதை சேர்த்துக்கல. இப்போது இந்த சமையலுக்கு கொஞ்சமாக புளி வேணும். இங்கே பாருங்கள், ஒரு கோழி குண்டு அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கோழி குண்டு அளவு தான் இந்த புளி, அதாவது 4 டேபிள் ஸ்பூன் தான் வேணும் நமக்கு புளிச்சாறு. அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் அதை இப்போ ஊற போட்டுறேன். அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த மீனை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சோம்ல, அந்த மீனை நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம லேசாக வறுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ரொம்ப நல்லா வறுக்கணும்னு தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் இப்படி பரட்டி எடுத்தால் போதும். ஓகேங்களா? நம்ம திரும்பி ஒரு மசாலா செஞ்சு அதில் இதை போட போகிறோம். அதனால் நம்ம இதை லேசாக வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது வறுத்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ வறுத்தா போதும். நம்ம இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்.
இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 பச்சை மிளகாய், தக்காளி 1, ஒரு பெரிய தக்காளியாக 1 போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் புளி ஊற்ற போகிறோம், அதனால் தக்காளி 1 போட்டால் போதும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் உப்பு சாப்பிடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த புளி தண்ணி 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மீனை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த வறுத்து வச்சுருக்கோங்கள அந்த மீனை எடுத்து லேசாக கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ கெட்டியான தேங்காய் பால் ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். கெட்டி தேங்காய் பால், தண்ணி கலக்காதது, அதை இதில் ஊற்றி இது ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, நம்மளோட ஃபிஷ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது இதை சர்வ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் சும்மாவும் சாம்பார் சாதம் இல்லை வேறு ரசம் எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு கூட பரோட்டாக்கு கூட நீங்கள் இதை தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.